இந்த மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஓஜி மேட்ச் ஒன்று பார்த்தேன். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மேட்ச்சில் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று நடந்த ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச்சு ராய்ப்பூரில் நடந்தது. இந்த மேட்ச்சை மட்டும் பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச மும்பை அணி ஸ்டார்டிங்கில் ரியான் ரிக்கல்டன் அவுட் ஆகி போலியும் தெரியுமாப்போ ரோஹித் சர்மா ஒரு நல்ல இன்டென்ட் காமிச்சார். ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் ரோஹித் சர்மாவும் திக்கேச்சில் கீப்பர் கேட்சாக பின்னாடி வந்த சூரியகுமார் யாதவும் ஸ்லிப் கேட்சில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். இதனடா மும்பைக்கு வந்த காலக்கொடுமையை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா ஆடிட்டு இருந்த திலக் வர்மா தான் கடைசி வரைக்கும் நான் செகண்ட்லேருந்து செம்மையாக ஒரு இண்டியன் காமிச்சிட்டே இருந்தார். ஏன்னா திலக் வர்மாவை பொறுத்த மட்டும் ஒரு டீசெண்டான நாக்கு ஆடுவார் எப்போவுமே, மிடில் ஆர்டர் பொறுத்த மட்டும். ஏன்னா ஆஃப் ஸ்ட்ரைக்கரில் இருக்கிறவங்க தான் செம ப்ளே பண்ணுவாங்க. திலக் வர்மா ஒரு ரீசெண்டாக ஒரு பொறுமையாக ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திகிட்டு இருப்பார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்போவுமே திலக் வர்மா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் T20 எவர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுவார். நேற்றும் 42 பால் 57 ரன் அடித்து பெவிலியன் திரும்பினப்போ வேறு லெவல் பேட்டிங். ஸோ இதன் மூலிமா மும்பை இந்தியன்ஸ் ஓஹோ ரன் அடிக்கலனாலும் 20 ஓவருக்கு 166க்கு 7 விக்கெட்டு இழந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கோரா அப்படின்னு சொல்லி தான் ஆர்சிபி நினச்சிருப்பாங்க. பட்டு இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் 10 வருஷமாக ஐபிஎல் மேட்சஸ் நடக்கல, 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடத்துகிறாங்க. ஸோ இதன் மூலிமா ஆர்சிபி 167 ரன் எடுத்தால் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் பிடிக்க வந்த ஆர்சிபி பேட்ஸ்மேன் விராட் கோலி ஸ்டார்டிங்கிலேயே கோல்டன் டக் தீபக் சகாரோட ஓவரில் கோல்டன் டக் ஆகி ஃபஸ்ட் ஓவர்லேயே தனது விக்கெட்டை பறி கொடுத்து பெவிலியன் திரும்பிட்டார். ஆர்சிபி டீமுக்கும் சரி, மேனேஜ்மெண்ட் அண்டு ஃபேன்ஸு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக். விராட் கோலி கோல்டன் டக். ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர் எல்லாம் லைனாக அவுட் ஆகும்போது கிட்டத்தட்ட 60க்கே 3 விக்கெட் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தால் பாருங்கள் குர்னால் பாண்டியா, ஹார்திக் பாண்டியா இல்லைங்க, இது குர்னால் பாண்டியா என்ன மாதிரி ஒரு நாக்கு ஆடுறாப்புல. அதாவது ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்தோம் தலைவன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறாப்புல நேற்று ராய்ப்பூர் ஸ்டேடியத்தில். என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ். அதாவது எப்போவுமே குர்னால் பாண்டியா 14 மேட்சஸ்க்கு 2 மேட்சஸ் பர்ஃபார்மும் சூறாக பண்ணுவார். ஸோ என்னடா இந்த ஐபிஎல்லில் ஒரு மேட்ச் கூட நான் பர்ஃபார்ம் பண்ணியட என்னடா இது அப்படிங்கிறது பார்க்கும்போது நேற்று அது பண்ணிட்டார். 46 பாலுக்கு 73 ரன்னு செமனாக்கு செம்மையாக ப்ளே பண்ணார். அதாவது ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆகும்போது, அதே மாதிரி ஆல்ரவுண்டரான ஹிட்டிங் பிளேயர் டிம் டேவிட் ரொமாரியோ அவுட் ஆகும்போது இவர் மட்டும் வேற ஒரு ஜோனில் ஆடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பேட்டிங் நாக்குன்னா அது நம்ம நேற்று ஆடின குர்னால் பாண்டியாவை இந்த இடத்துல நான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா செம பர்ஃபார்மன்ஸு. இதை மும்பை இந்தியன்ஸு டக் அவுட்டில் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆர்சிபி காலி அப்படிங்கிற மாதிரி. ஸோ 46 பாலுக்கு 73 ரன் அடிச்சு வேறு லெவலில் தரமான சம்பவம் பண்ணதால் ஆர்சிபி வின் பை 2 விக்கெட்ஸ். கடைசி ஓவர் வரைக்கும் போய் 1 பால் 2 ரன் இருந்தப்போ அதை அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் ரிசல்ட்டில் பொறுத்த மும்பை இந்தியன்ஸ் 166 ரன் அடிச்சிருந்தாங்க. அது ஆர்சிபி அதே 20 ஓவருக்கு 167 ரன் அடித்து ஆர்சிபி வின் பை 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் மூலிமா ஆர்சிபி பொறுத்த மட்டும் பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் ஆஃப் தி டேபிள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. 11 மேட்சஸ் ஆடிக்கிறாங்க, 7 வின்னு 4 லாஸு, 14 பாயிண்ட்டு, 2 ரேட்டு 1.10 இருக்குது. எந்த டீமுக்கு இல்லாத இவங்க கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறாங்க. ஸோ மும்பை என்ன சொல்கிறது, மும்பை இந்தியன்ஸ் 11 மேட்ச்சுக்கு 3 வின் பண்ணியிருக்காங்க, 8 லாஸு, 6 பாயிண்ட்டு, -0.58. மும்பை இந்தியன்ஸ் தோல்வியே தழுவிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த மேட்ச்லேயும் ஒரு குரூசியலான ஒரு சம்பவம்னா அது நம்ம குர்னால் பாண்டியா அடித்த அந்த ஒரு அற்புதமான பேட்டிங் நாக்கு 46 பாலுக்கு 73 ரன்னும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில், அதாவது புவனேஷ்குமார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 ஓவருக்கு 23
ரன்னை கொடுத்து 4 விக்கெட்டை போட்டிருக்காரு. அந்த 4 விக்கெட்டுமே மெயின் விக்கெட்டுனால இதை நம்ம சொல்லியே ஆகணும். புவனேஸ்வர் கான்ட்ரிபியூட்டு வேறு லெவலில். அதுவும் இல்லாமல் புவனேஷ்குமார் பேட்டிங்கில், அதாவது 3 பாலுக்கு 9 ரன் இருக்கும்போது ஒரு 6 அடிப்பார். அதுதான் கேமோட குரூசியல். அதாவது இன்றைக்கி டே வந்து புவனேஷ்குமார் டே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியே ஆகணும். அனதர் நான் ஸ்ட்ரைக்கரில் நம்ம குர்னால் பாண்டியா டேன்னு சொல்லி ஆகணும். இவங்க 2 ஒருத்தோட பர்ஃபார்மன்ஸுக்கு வேறு லெவல் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ ஃபைனலி என்ன, மும்பை இந்தியன்ஸ் டீமை எலிமினேட் ஆகிட்டாங்க IPL 2026. இந்த வருஷம் அவங்களுக்கான வருஷமாக கருதப்படலை. ஸோ அவங்களோட பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆக ஏகப்பட்ட கிளப்ஸ் டீமில் இன்ஜூரிஸ் அண்டு கேப்டன்சி, பட் யாரும் சொல்கிற பேச்சு கேட்கலாம பாண்டியா வெளியே போனார். ஏகப்பட்ட கொலாப்ஸ். அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் IPL அவங்களுக்கான IPL-ஆக இல்லை. ஸோ அதனால் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அடுத்த வருஷம் நல்ல கம்பேக் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓஜி மேட்ச் நடக்கணும் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.